வணக்கம் நண்பர்களே. மோட்டோரோலா தரப்புலேருந்து சில நாட்களுக்கு முன்னாடி Moto G40 Fusion அப்படின்ற மொபைலை அண்டர் 15,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு சில நல்ல ஃபீச்சர்ஸை கொண்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த Moto G40 Fusion மொபைலோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸையும் பார்க்க போகிறோம். அது கூடவே இந்த மொபைலை என்ன மாதிரியான யூசர் வாங்கலாம், யாரெல்லாம் தவிர்க்கிறது நல்லது அப்படின்ற என்னோட பர்சனல் ஒப்பீனியனையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் சோழாஸ் டெக் ஒப்பீனியன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த G40 Fusion மொபைலோட டிசைன் மற்றும் பில்ட் குவாலிட்டியை பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலோட பேக் சைட் பார்க்கறதுக்கு கிளாஸ் பாடி மொபைல் மாதிரி இருந்தாலுமே கூட பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. பேக் சைட் கிரேடியன்ட் ஃபினிஷில் இருக்கிறதுனால கையில் ஹோல்ட் பண்ணுறப்போ கைரேகை தடம் பதியிறது, ஸ்க்ராச்சஸ் ஏற்படுறது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ பவுச் போட்டு யூஸ் பண்ணுறது நல்லது. இந்த மொபைலை கிரே கலர்லேயும் ஃப்ரோஸ்டட் சாம்பைன் அப்படின்ற ஒரு கலர்லேயும் லான்ச் பண்ணியிருக்காங்க. மோட்டோ வழக்கம் போல் இந்த மொபைலோட டிஸ்பிளேக்கும் கார்னிங் கோரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் எதுவுமே கொடுக்கல. அட்லீஸ்ட் கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 யூஸ் பண்ணியிருந்தாலுமே கூட கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இந்த மொபைலில் லைட்டாக தெரியாமல் தண்ணி பட்டுச்சுன்னா பாதிப்பு ஏற்படாத வகையில் வாட்டர் ரெப்பல்லண்ட் நானோ கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூவை பார்க்கலாம். மொபைலோட பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப்போட கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் மோட்டோ பிராண்டிங்குடன் கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கொடுத்துருக்காங்க. மொபைலோட பாட்டம் சைடில் ஸ்பீக்கர் டைப் சி சார்ஜிங் போர்ட் மற்றும் மைக் இருக்குது. மொபைலோட டாப்பில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் மற்றும் 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், வால்யூம் அப் டவுன் பட்டன் மற்றும் அதுக்கு மேலே கூகுள் அசிஸ்டன்ட் கீயும் கொடுத்துருக்காங்க. மொபைலோட லெஃப்ட் சைடில் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் இருக்குது. ஸோ இந்த மொபைலில் 2 4G சிம் போட்டு யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைனா ஒரு 4G சிம் ப்ளஸ் 1 TB வரைக்குமான எக்ஸ்டர்னல் மெமரி கார்டை போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க டிஸ்பிளேவை பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் பஞ்ச் ஹோல் டைப் நாச்சுடன் கூடிய 6.8 இன்ச் சைஸ் கொண்ட ஒரு பெரிய டிஸ்பிளேவை கொடுத்துருக்காங்க. இது ஒரு IPS LCD பேனல் ஃபுல் HD+ ரெசல்யூஷனை கொண்டு இருக்குது. இந்த டிஸ்பிளேவோட ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ 85% தான் இருக்குது. அதனால் டிஸ்பிளேவை சுற்றி இருக்கக்கூடிய பெசல் சைஸ்லாம் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. டிஸ்பிளேவோட டாப் பெசல் ஏரியாவில் ஃப்ளாஷ் லைட் மற்றும் LED நோட்டிஃபிகேஷன் லைட் இருக்குது. HDR10 சப்போர்ட் இந்த டிஸ்பிளேக்கு இருக்கிறதுனால அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான OTT பிளாட்ஃபார்மில் HD கண்டென்ட்டை ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியும். இந்த டிஸ்பிளேவோட ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த மொபைலை யூஸ் பண்ணுறப்போ மொபைலோட ரெஸ்பான்ஸ் ஃப்ளூயிடாகவும் ஸ்னாப்பியாகவும் இருக்கும். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரியை பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் 6000 mAh கொண்ட பேட்டரியை கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே மோட்டோரோலா மொபைலில் கம்பேரிட்டிவ்லி நல்ல பேட்டரி லைஃப் கிடைக்கும். அதுலேயும் இந்த மொபைலில் 6000 mAh கொண்ட பேட்டரி இருக்கிறதுனால ஆவரேஜாக யூஸ் பண்ணுறப்போ 1.5 நாள்லேருந்து 2 நாள் வரைக்குமான சார்ஜ் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஹெவியாக யூஸ் பண்ணாலுமே கூட தாராளமாக 1 நாள் வரைக்கும் சார்ஜ் இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். 6000 mAh கொண்ட பேட்டரி இந்த மொபைலில் இருக்கிறதுனால இந்த மொபைலோட வெயிட் 225 கிராம் அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த மொபைலை கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறப்போ மொபைல் வெயிட்டாக இருக்க மாதிரியான ஃபீலை கொடுக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராசஸர். ஸ்னாப்ட்ராகன் 732G ப்ராசஸரை இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 8 நானோமீட்டர் சைஸில் பில்ட் பண்ண ஆக்டோகோர் ப்ராசஸர் அட்ரினோ 618 GPUவை கொண்டு இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் 732G மாதிரியான ப்ராசஸரை அண்டர் 15,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். சாஃப்ட்வேரை பற்றி சொல்லணும்னா இந்த மொபைலை Android 11 பேஸ் பண்ணி ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக MyUX ஸ்கின்னை கொண்டு கேமரா இன்டர்ஃபேஸ் மற்றும் கெஸ்டர்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் ஸ்டாக் ஆண்ட்ராய்டோடு வர்றதுனால ஆட்ஸ் வரக்கூடிய ப்ராப்ளம், தேவையில்லாத ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ண சொல்லி சஜஷன்ஸ் வரக்கூடிய ப்ராப்ளம், அன்இன்ஸ்டால் பண்ண முடியாத வகையில் எக்கச்சக்க ஆப்ஸை மொபைலில் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி தர்றது மாதிரியான பிரச்சனை எதுவும் இந்த மொபைலில் இருக்காது. ஸோ யூஸருக்கு ஒரு க்ளீனான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மொபைலை யூஸ் பண்ணுறப்போ கிடைக்கும். ஸோ ஓவராலாக இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லணும்னா ஸ்னாப்ட்ராகன் 732G ப்ராசஸர் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் மற்றும் பியூர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டோடு வர்றதுனால அதிக ஆப்ஸை ஓப்பன் பண்ணி மல்டிடாஸ்கிங் செஞ்சு மொபைலை ஹெவியாக புஷ் பண்ணாலுமே கூட மொபைல் நல்லாவே ஹேண்டில் பண்ணும். பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நோட்டிசபிள் லேக் எதுவும் இருக்காது. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு எடுத்துக்கிட்டாலுமே கூட ஃப்ரீ ஃபயர் மாதிரியான கேம்ஸை மேக்ஸிமம் கிராஃபிக்ஸில் வச்சு ப்ளே பண்ணாலுமே கூட ஃப்ரேம் ட்ராப்ஸ் எதுவும் இருக்காது. ஆனால் அதிக நேரம் கேம் ப்ளே பண்ணுறப்போ மொபைல் வார்ம் ஆகிறத ஃபீல் பண்ண முடியும். அடுத்து இந்த மொபைலோட கேமராஸை பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலோட ரியர் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப்போட கொடுத்துருக்காங்க. அதில் 64 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார் கொடுத்துருக்காங்க. ஆனால் எந்த சென்சரை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத மோட்டோரோலா தரப்புலேருந்து மென்ஷன் பண்ணலை. சோனியோட 64 மெகாபிக்சல் சென்சர் மாதிரியான ட்ரூ 64 மெகாபிக்சல் சென்சரை இந்த மொபைலில் யூஸ் பண்ணல. சாஃப்ட்வேர் மூலமாக பிக்சல் பின்னிங் ப்ராசஸிங்கை கொண்டு 4 பிக்சலை ஒன்றா கம்பைன் பண்ணி இமேஜஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பிரைமரி சென்சார் கூட 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. நாலாவதாக ஒரு மேக்ரோ சென்சார் இல்லையான்னு யோசிக்க வேண்டாம். இந்த வைட் ஆங்கிள் சென்சார் மூலமாகவே மேக்ரோ இமேஜஸை கேப்சர் பண்ணிக்க முடியும். ஸோ கடமைக்கு சென்சார்ஸை ஆட் பண்ணாமல் இப்படி தேவையில்லாத சென்சார்ஸை கட் பண்ணுறதே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த மொபைலோட ஃப்ரண்ட் சைடில் பஞ்ச் ஹோல் டைப் நாச்சுக்குள்ள 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பட்ஜெட் செக்மெண்ட்டில் எல்லா மொபைல்லையும் கொடுக்கக்கூடிய காமனான ஷூட்டிங் மோட்ஸ் இந்த மொபைல்லையும் இருக்குது. ஸோ இமேஜ் குவாலிட்டின்னு பார்க்குறப்போ இந்த கேமரா செட்டப் மூலமாக ஆவரேஜான குவாலிட்டி கொண்ட இமேஜஸை கேப்சர் பண்ணிக்க முடியும். ஜிகேமை இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக கொஞ்சம் பெட்டரான இமேஜஸை கேப்சர் பண்ணிக்க முடியும். இந்த மொபைலோட ரேம் மற்றும் ஸ்டோரேஜை பற்றி பார்த்தோம்னா இந்த மொபைலில் LPDDR4X டைப் ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 GB ரேம் மற்றும் 6 GB ரேம்னு 2 ரேம் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. 64 GB மற்றும் 128 GB 2 ஸ்டோரேஜ் டைப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த மொபைலோட ப்ரைஸிங்கை பற்றி பார்த்தோம்னா 4 GB ரேம் 64 GB இன்டர்னல் மெமரி கொண்ட வேரியண்ட்டை 13,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 6 GB ரேம் 128 GB இன்டர்னல் மெமரி கொண்ட வேரியண்ட்டை 15,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலை பற்றின ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸையும் பார்த்தாச்சு. அடுத்து இந்த மொபைலை யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அண்டர் 15,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஆட்ஸு ப்ளோட்வேர்ஸு எதுவுமே இல்லாத ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டுடன் கூடிய க்ளீனான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய மொபைலை வாங்கணும். அதே சமயம் அந்த மொபைலில் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த Moto G40 Fusion மொபைல் தான் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இந்த மொபைலில் Snapdragon 732G ப்ராசஸர், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் மற்றும் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இதெல்லாம் கம்பைன் ஆகிறதுனால ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய க்ளீனான இன்டர்ஃபேஸை கொண்ட மொபைல் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு பெரிய டிஸ்பிளேவை கொண்ட மொபைல் வாங்கணும், அதிக நேரம் சார்ஜ் நிற்கக்கூடிய மொபைலை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த Moto G40 Fusion மொபைல் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த மொபைலை யாரெல்லாம் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னா, நான் அதிக நேரம் மூவிஸ் அல்லது வீடியோஸ் பார்ப்பேன், அதனால் சூப்பர் AMOLED டிஸ்பிளேவுடன் கூடிய மொபைல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், கார்னிங் Gori Glass ப்ரொடெக்ஷன் மற்றும் லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய மொபைலை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த மொபைலை தவிர்க்கிறது நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.